கோடான கோடி சொத்து கொள்ளையடித்திருக்கிற கருணாநிதியினுடைய குடும்பம். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் கொள்ளையடித்து சொத்து சேர்த்து வைத்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூறியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கழகம் பெற்றிருக்கிறது. ஸ்டாலின் என்கிற பெயரை போட்டு அரசு பணத்தை கொடுப்பதற்கு இவர் பெயர் எதற்கு பயன்படுத்த வேண்டும்? இவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவருடைய சொந்த பணத்தை எடுத்து தர வேண்டியதுதானே. கோடான கோடி சொத்து கொள்ளையடித்திருக்கிற கருணாநிதியினுடைய குடும்பம், ஸ்டாலினுக்கு அடுத்ததாக வருகிற வாரிசுகள் எல்லாம் அவருடைய குடும்ப சொத்துக்களை எடுத்து மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் செலவு செய்தால் அவர்களுடைய பெயரை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம். அதை விட்டு அரசாங்க பணத்தை செலவு செய்வதற்கு இவருடைய பெயரை பயன்படுத்துவது முறையற்றது, நியாயமற்றது. இது நல்ல செயல் அல்ல என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவை பெற்றிருக்கிறது. ஆனால் அவற்றையும் மீறி உங்களுடன் ஸ்டாலின் என்று பெயரை பயன்படுத்துகிறார்கள். இது அடாத செயல், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ். சிஆர்பி வீரர் வேலூர்ல ஒரு பெண் வீரர் வந்து திருமணத்துக்காக சேர்த்து வச்ச சிஆர்பி வீரர் ஒரு பெண் வீராங்கனை திருமணத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேகரித்து வைத்திருக்கிற கூடிய அவருடைய நகைகளை எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கண்ணீர் மல்க அந்த பேட்டியை பார்த்தால் நமக்கே கண்ணீர் வருகிறது. இப்படி ஒரு சிஆர்எஃப் வீரருக்கே பாதுகாப்பில்லை, அவருடைய பணத்திற்கே பாதுகாப்பில்லை, காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. இப்படி எங்கு பார்த்தாலும் சிறுமிகள் முதல். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.